கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோசுவா 6:2. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோ மதிலை பார்த்து மிகவும் சோர்ந்து போனார்கள். அந்த பட்டணம் சுவர் மிகவும் உயரமாயிருந்தது, வலிமையானதாக இருந்தது. அந்த ராஜாக்கள், வீரர்கள் எல்லாரும் பலம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். நம்பிக்கை இழந்த நேரத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை எதிர்த்து நிற்பவர்கள் உங்களை காட்டிலும் ரொம்ப பலம் உள்ளவர்களாக இருக்கலாம். உங்கள் தேவைகள் பெரிதாக காணப்படலாம். நான் எப்படி இந்த கடன் அடைக்க போகிறேன், என்னுடைய வியாதி எப்படி சுகமாகும் அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்கள் சத்துருவையும் உங்களை பயமுறுத்தின வியாதியையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய தழும்புகளால் இன்றைக்கு நீங்கள் சுகமானீர்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று எதிர்த்து நிற்கும் உங்கள் சத்துருக்களை ஜெயித்து அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் காணப்பட்டாலும் அவைகளை மேற்கொள்ள தேவையான பலனை இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாலிபனாகிய யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு எகிப்து தேசத்தில் எல்லாராலும் மறக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவன் சிறுமையை பார்த்து அவனை அதிகாரியாக உயர்த்தினார். எகிப்து தேசம் முழுவதும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். இதே வண்ணமாக நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களை அவர் உயர்த்துவார். நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாயிருப்பதால் கர்த்தருக்கு மகிமை செலுத்த மறக்க மாட்டீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இயேசுவின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். எல்லா காரியங்களையும் எங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிற நாளப்பா. ஆண்டவரே, நாங்கள் எதற்கும் அடிமைப்பட நீர் எங்களை அழைக்கல. ஆண்டவரே, நாங்கள் பயப்படுகிற எல்லா காரியங்களையும், எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு பலனை கொடுக்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற காரியங்கள் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவராய் சர்வ வல்லவராய் இருக்கிறபடியால் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம் அப்பா. இந்த நாளிலே கர்த்தர் எங்களை அப்படி ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.